வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் எப்பொழுது பணி ஆணைகள் வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 செய்முறை தேர்வுகள் செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் 22 தேதி வரை செய்முறை தேர்வுகள் நடைபெற்றது. இந்த செய்முறை தேர்வுகளில் யாருக்கு பணி ஆணை கொடுக்க போகிறாங்க, இது தாங்க இப்போ இருக்கிற மிகப்பெரிய டஃபஸ்ட்டு கேள்வி அப்படின்றது தான். அப்பாயின்மெண்ட் லெட்ரு போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு வழங்க போகிறாங்க, யாருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும், இது தாங்க இப்போ இருக்கிற கேள்வி. தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் 2025 தேர்வுகள் நடைபெற்றது. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் 2025 ஜூலையில் தேர்வு நடத்தினாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிவிட்டு நேர்காணல்கள் செய்முறை தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ ஏன் இன்னும் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிடல, இதுக்கு தாங்க ரொம்ப எல்லாருமே கேள்வியாக இருக்காங்க. 3374 வேக்கன்சிஸ்க்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியாகலை. ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே வெளியாகிருக்கு அப்படின்ற தகவல்கள் போயிருக்குங்க. சில நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு சில மாவட்டங்கள், கோவை, சேலம் மற்றும் ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் சில நபர்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போயிருக்கு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்தால் இந்த நவம்பர் எண்டுக்குள்ளாக வந்தால் மட்டும்தான் அதன் பிறகு அப்பாயின்மெண்ட் லெட்டரை உங்களால் பெற முடியாது. டிசம்பர் 1 முதல் பணி ஆணைகள் பெற்று நீங்கள் பணிக்கு போக முடியும். இது தாங்க நமக்கு இருக்கிற டெட்லைன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை பார்த்தீங்க அப்படின்னா டிசிசி முறையில் தான் ஏற்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த டிசிசி முறையை தடுத்து நிறுத்திட்டு இனிவரும் காலங்கள் 2025 டிரைவர் கம் கண்டக்டர் எடுத்துகிட்டு டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு உண்டான அரசாணையை ஒன்று வெளியிட போகிறாங்க. டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அதிகபட்சமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் அறிவிக்க போகிறாங்க. 2026 உண்டான ஆனுவல் பிளானரையும் டிஎன்எஸ்டிசி சார்பாக வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தில் நிறைய காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் இருந்துட்டு தாங்க இருக்குது. நிறையா பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ரிட்டையர்ட் ஆகிற பீப்புள்ஸும் அதிக அளவில் இருக்காங்க போக்குவரத்து கழகத்தில். இனி வரும் காலங்களில் டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. நீங்கள் இப்போ அடுத்த 2026 போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை டிரைவிங் லைசன்ஸை உடனடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக முதலுதவி சான்றிதழ் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கினா மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியும். முதலுதவி சான்றிதழ் பார்த்திங்கன்னா ஏஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி எல்லாத்துக்குமே இதை பயன்பட்டு வருது. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் முதலுதவி சான்றிதழ் எல்லா டாக்குமெண்ட்டு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2026 போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்புகளுக்கு உண்டான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸ், பேட்ச் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. 2025 போக்குவரத்து கழகத்தில் செய்முறை தேர்வுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே பார்த்திங்கன்னா விபத்து காப்பீடு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, இது ப்ராசஸ், அப்புறம் டெபாசிட் ஒரு 20,000 அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மீண்டும் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுக்க தயாராகி கொள்ளணும். ஓகேங்களா? இவைகள் தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகள். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் எப்பொழுது பணி ஆணைகள் வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 செய்முறை தேர்வுகள் செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் 22 தேதி வரை செய்முறை தேர்வுகள் நடைபெற்றது. இந்த செய்முறை தேர்வுகளில் யாருக்கு பணி ஆணை கொடுக்க போகிறாங்க, இது தாங்க இப்போ இருக்கிற மிகப்பெரிய டஃபஸ்ட்டு கேள்வி அப்படின்றது தான். அப்பாயின்மெண்ட் லெட்ரு போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு வழங்க போகிறாங்க, யாருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வரும்,
இதுதாங்க இப்போ இருக்கிற கேள்வி. ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் மாதம் 2025 தேர்வுகள் நடைபெற்றது. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் 2025 ஜூலையில் தேர்வு நடத்தினாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிவிட்டு நேர்காணல்கள் செய்முறை தேர்வுகள் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ ஏன் இன்னும் அந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியிடல? இதுக்கு தாங்க ரொம்ப எல்லாருமே கேள்வியாக இருக்காங்க. ஸோ 3374 வேகன்சிஸ்க்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வெளியாகலை. ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே வெளியாகிருக்கு அப்படின்ற தகவல்கள் போயிருக்குங்க. ஸோ சில நபர்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்ரு சில மாவட்டங்கள், ஸோ கோவை, சேலம் மற்றும் ஈரோடு இந்த மாதிரி மாவட்டங்களில் சில நபர்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு போயிருக்கு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்தால் இந்த நவம்பர் எண்டுக்குள்ளாக வந்தால் மட்டும்தான் அதன் பிறகு அப்பாயின்மெண்ட் லெட்டரை உங்களால் பெற முடியாது. டிசம்பர் 1 முதல் பணி ஆணைகள் பெற்று நீங்கள் பணிக்கு போக முடியும். ஸோ இதுதாங்க நமக்கு இருக்கிற டெட்லைன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிசி முறையில் தான் ஏற்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த டிசிசி முறையை தடுத்து நிறுத்திட்டு இனிவரும் காலங்கள் 2025 டிரைவர் கம் கண்டக்டர் எடுத்துகிட்டு டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கிறதுக்கு உண்டான அரசாணையை ஒன்று வெளியிட போகிறாங்க. ஸோ டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அதிகபட்சமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் அறிவிக்க போகிறாங்க. 2026 உண்டான ஆனுவல் பிளானரையும் டிஎன்எஸ்டிசி சார்பாக வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ நிறையா பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ரிட்டையர்ட் ஆகிற பீப்புள்ஸும் அதிக அளவில் இருக்காங்க போக்குவரத்து கழகத்தில். ஸோ இனிவரும் காலங்களில் டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ அடுத்த 2026 போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை டிரைவிங் லைசன்ஸை உடனடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக முதலுதவி சான்றிதழ் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கினா மட்டும்தான் உங்களால் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியும். ஸோ முதலுதவி சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி எல்லாத்துக்குமே இதை பயன்பட்டு வருது. ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த டைமில் முதலுதவி சான்றிதழ் எல்லா டாக்குமெண்ட்டு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2026 போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்புகளுக்கு உண்டான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்ட் லைசன்ஸ், பேட்ச் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ 2025 போக்குவரத்து கழகத்தில் செய்முறை தேர்வுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா விபத்து காப்பீடு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, பேங்க் அக்கௌண்ட்டு, ஸோ இது ப்ராசஸ், அப்புறம் டெபாசிட் ஒரு 20,000 அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தயார்படுத்திக்குவாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மீண்டும் எடுக்க சொல்லுவாங்க. அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுக்க தயாராகி கொள்ளணும். ஓகேங்களா? ஸோ இவைகள் தான் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகள். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.